எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களோ? சுகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகின்றேன். லண்டனில் இன்றைக்கு கொஞ்சம் சரியான காற்றும் மப்பும் மந்தாரமாக இருக்குது. வெதர் 4th of August. நான் என்ற பின் பக்கமாக உள்ள மரக்கறிகளையும் பூக்களையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது ஒரு விதமான பீன்ஸ். இது குலையாக காய்க்கும். காய்ச்சது எல்லாம் புடுங்கியாச்சுது. அடுத்தது இதை பாருங்க. இது இந்த நாட்டுக்குரிய செவ்வரத்தை. இது குளிருக்கு இலையில கொட்டிட்டு பேர்ந்து திரும்பி வருது. இதுண்ட அதிசயமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது கணக்க கலரில் இருக்குது, நீலத்தில் இருக்குது, வெள்ளையில் இருக்குது, ஒரு வித்தியாசமான பிங்கில் இருக்குது, பர்பிளில் இருக்குது, நிறைய கலரில் இருக்குது. ஆனால் இது ஒரு சீட்ஸில் இருந்து கொட்டுப்பட்டு முளைக்கக்கூடிய செம்பருத்தி. அப்போ இது எனக்கு 2 கலர் சேரைகளை புது விதமான செவ்வரத்தை பூ வருகுது. பாருங்க வடிவு. இது இப்போ தான் நட்ட ஒரு சின்ன மரம் கண்டு. ஆனால் தாய் மரத்தில் இருந்து இந்த பூ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அடுத்தது என்னுடைய சீட்ஸில் இருந்து சுரைக்காய் கணக்க கண்டு வந்துட்டுது. அப்போ என்ன செய்திருக்கிறேன்னா, பின்பக்கத்தில் கொண்டு நட்டுட்டு வீட்டின் உள்பக்கம் இது காய்க்கக்கூடிய மாதிரி விட்டுருக்குறேன். பிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இது ஒரு விதமான டெய்லியாஸ். இது கனகாலமாக என்னட்ட நிற்கிது. பெரிய கிழங்காக இருந்தது. நான் அந்த கணக்க கிழங்கு குறைக்கணுமென்றதுக்காண்டி ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கிழங்கு கிண்டி கொடுத்தது. அவன் கிண்டி எடுத்தவன். ஆனால் நோமலாக நான் டெய்லியாஸில் கிழங்கை கிண்டி எடுக்க விரும்புகிறேன். இல்லை, இது ஆகலம் சடைச்சி வந்தபடியாக கொஞ்சத்தை ரிமூவ் பண்ண விரும்பினான். அடுத்தது இப்படி பாருங்க. இதுக்கும் ஒரு டெய்லியாஸ் தான். சரியான காற்று எப்படி இருக்குன்னு பாருங்க. இது சீட்ஸில் இருந்து வரும். இந்த காற்றுக்கு மலர்கள் டான்ஸ் ஆடுறது ஒரு தனி அழகு. இங்கே பாருங்க எப்படி எல்லாம் தலையசைக்கு தந்து வடிவேன. இதில் இந்த பாருங்க பூத்த முடிய சீட்ஸ் வந்துருக்குது. இந்த ஒரு இது இந்த பூவின் சீட்ஸ் உள்ளுக்குள்ளே நாங்கள் பிச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கருப்பு கலர் இருக்கும். அதனோட இந்த கலர் டெய்லியாஸ் வரப்போகுது. அடுத்தது ஒரு பர்பிள் கலர் பீன்ஸ். இதுக்கும் குலையாக காய்ச்சி புடுங்கியாச்சு. 2 ஆளும் இப்போ இருக்கிறத பாருங்க. நல்ல வடிவான கலர். நாங்கள் பயிரிட்ட சாப்பாடுகளை நாங்களே சமைச்சு உண்றதுல ஒரு சந்தோஷம் அடங்கி இருக்குது. மற்றது அது கடையில் வேண்டதை விட வித்தியாசமான டேஸ்டாகவும் இருக்கும். இங்கே அடுத்தது தக்காளி. இந்த தக்காளியில் ஒரு நாளைக்கு 10 பழம் பிடுங்கி தொடர்ந்து தக்காளி சம்பல் போட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ இதுவரையில்
50-60 பழம் பிடுங்கியாச்சுது. கீழே பாருங்க, அங்கால தெரிகிறது கியூகம்பர் பிளான்ட். இது ஒரு விதமான டெய்லியாஸ். இதுக்கும் சீட்ஸில் தான் வருது. இங்கே பாருங்க, நடுவில் மகரந்தங்கள் இருந்தால் சீட்ஸில் வரும். இது வடிவான டெய்லியாஸ். முன்னால் நின்றது அதிண்ட சீட்ஸ் கொட்டுப்பட்டு முளைச்சது, நிறைய கண்டு வந்தது. கணக்கு ஆக்களுக்கு கொடுத்துட்டேன். இது வடிவு சீட்ஸ்லேருந்து வந்தாலும். அடுத்தது இது ஸ்ரீலங்கன் வத்தக பழம். அந்த பனையோலையில் கட்டி வைப்பினோம், அது காய்க்கல. எனக்கு அம்மா ஸ்ரீலங்காவிலேருந்து சீட்ஸ் எடுத்து அனுப்பினவ. ஆனால் இது காய்க்குமென்று நம்புகிறேன். இது முதல் தடவையாக நான் நட்டிருக்கிறேன். இந்த பழம் நல்ல மாப்பிடிப்பாக இருக்கும். லண்டனில் இது வேண்டியில்லாது. அடுத்தது செவ்வந்தி. ஏன் இப்படி ஒரு இது போட்டிருக்கணுண்டா, சின்ன பிள்ளைகள் இந்த ஏரியாவில் போல் அடிக்கிறது, பந்து அடிக்கிறது. அப்போ இந்த இதுகளை முறித்து போடுறது. இப்போ முறிக்காமல் இருக்கிறதுக்காண்டித்தான் நான் இப்படியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது செவ்வந்தி. இது அடுக்கு செவ்வந்தி. cucumber plant. இது மாங்காய் செவ்வந்தி. இங்கே செவ்வந்தியில் நத்தை சாப்பிட்ற பிரச்சனை ஒன்று இருக்குது. திருப்பி நத்தைக்கு மருந்து போட்டு நான் களைச்சி முதல் தரம் நடுவன் நத்தை சாப்பிட்டுடும், ரெண்டாம் தரம் நடுவன் நத்தை சாப்பிட்டுடும், பிறகு மருந்தை போடுவேன், திருப்பி நடுவேன். முயற்சி திருவினையாக்குமென்று சொல்லுவேன். எந்த ஒரு காரியத்தையும் முதல் தரம் நீங்கள் செய்ய தோல்வி வந்தால் திரும்ப செய்து பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பாய்.